அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மின்ஹு அதிலிருந்து உள்ளதாக இருக்கும். கில்தா கில்தாவும் கிலாவும் அதிலிருந்து உள்ளதாக இருக்கும். எதிலிருந்து உள்ளது? தஸ்னியாவை கொண்டு ஒப்பானது அதிலிருந்து உள்ளதாக இருக்கும். இன்கான் ஆகியிருந்தால் முல்மரின் லமீருடன் ஆகியிருந்தால் கில்தாவும் கிலாவும் தஸ்னியாவுக்கு ஒப்பானதில் ஒன்றும் உள்ளதாக இருக்கும். வத்துலகத்து கினானா வாசிகள், கினானா கோத்திரக்காரர்கள் வத்துலகத் கைதை விடுவிக்கின்றார்கள். அதாவது எந்த சர்த்தையும் விடவில்லை, எந்த நிபந்தனையும் விடவில்லை. கிலாவும் கில்தாவும் அமல் செய்யணும்னா கிலாவுக்கும் கில்தாவுக்கும் மத்தியில் லமீர் சேர்ந்துருக்கணும். ஹுமா அப்படிங்கிற லமீர் சேர்ந்துருக்கணும். இல்லாட்டி வெளிப்படையான இஸ்மு ரஜுலைனி அப்படிங்கிற லமீர், அந்த மாதிரி வெளிப்படையான இஸ்மாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சர்த்து இருக்குது. அந்த மாதிரி சர்த்தெல்லாம் யார் கினானா கோத்திரக்காரர்கள் விடவில்லை. மின்ஹு அதிலிருந்து உள்ளதாக இருக்கும். ஏதாவது சப்பை முசன்னா தஸ்னியாக கொண்டு ஒப்பாக்கப்பட்டது இருந்து உள்ளதாக இருக்கும். கில்தாவும் கிலாவும் ஆகிறது. இன்கான அந்த ரெண்டு இன்கான இந்த இன்கானில் உள்ள ஹாவாகிறது. இல்லை சக்தா கூடிய ஹாவாக இருக்கும். அப்போ இந்த இன்கானில் உள்ள இந்த ஹா இருக்குல்ல, இந்த ஹா வந்து நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஹா சொல்லுவோம். அந்த ஹாவாக இருக்கும். ஏதாவது இன்கான் அந்த ரெண்டும் ஆகியிருந்தால், இன்கான் ஆகியிருந்தால் குல்லு வாஹிதின் மின் கிலாவிலிருந்து ஒவ்வொன்றும் ஆகியிருந்தால் முல்மரின் லமீருடன் ஆகியிருந்தால் ஏனி, அதாவது கில்தாவும் ஆகிறது. யோரபானி அந்த ரெண்டும் யாராப் செய்யப்படும். அந்த ரெண்டுக்கும் கில்தாவுக்கும் கிலாவுக்கும் யாராப் செய்யப்படும். கல் முசன்னாவை போல யாராப் செய்யப்படும். சரத்தின் ஒரு சரத்தை கொண்டு கவுனிகிமா அந்த ரெண்டும் ஆகுவதில் சரத்தை கொண்டு மிலாஃபேனி இணைக்கப்பட்டத இந்த இலாஃபு செய்யப்பட்ட முல்மரி லமீரின் பக்கம் இலாஃபு செய்யப்பட்டதாக ஆகுவதுடைய சரத்தை கொண்டு முசன்னாவை போல இந்த கில்தாவும் கிலாவும் யாராப் செய்யப்படும். கில்தாவுக்கும் கிலாவிற்கும் வந்து தஸ்னியா போல் யாராப் செஞ்சு கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. என்ன நிபந்தனை? அந்த கிலாவும் கில்தாவுங்கிற வார்த்தை வந்து லமீரோடு சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி லமீரோடு சேர்ந்துருக்கிறது? கிலாங்கிறது வார்த்தை, அது கூட ஹுமாங்கிறது லமீர். அப்போ லமீரோடு சேர்ந்துருக்கு. அப்போ இந்த மாதிரி லமீரோடு சேர்ந்துருந்தால் தான் அலிஃபை கொண்டு ரஃபவு, யாவை கொண்டு நசிப் ஜர்ரு, கிளை அப்படி மாறுதில்ல, யாவை கொண்டு நசிப் ஜர்ரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தகுனி சொல்வா ஜானி ஜெய்தானி என்னோட வந்தார்கள். 2 ஜெய்துகளோட வந்தார்கள். கிலாஹுமா அந்த 2 ஜெய்துகளும். அப்போ தைக்கிது, கிலாங்கிறது தைக்கிது, ஹுமாங்கிறது வந்து லமீர். அப்போ கிலா வந்து ஹுமாங்கோட லமீரை சேர்ந்துருக்கு. லமீரோட சேர்ந்துருக்கிறதுனால அலிஃபை கொண்டு ரஃபு, ஜெய்தானிக்கு வந்து ரஃபு வந்திருக்கனால கிலாவுங்க ரஃபு வரணும். இங்கே ரஃபு எங்கன்னா அந்த அலிஃப் தான் ரஃபு. ராயத்து நான் பார்த்தேன் ஜெய்தேனி 2 ஜெய்தை பார்த்தேன். அப்போ ராயத்து ஃபைலமிர் ஃபைலு ஜெய்தேனி மஃபூலுக்கு வந்து நசபுங்க அப்படின்னா இந்த யாதா நசபு. அப்போ கிளைக்குமா அமல் செஞ்சு கொடுக்கணும்னா இந்த கிளைக்கு பார்த்தா அந்த யா சேர்ந்துருக்கு. அப்போ தஸ்னியா அப்படி கிளைக்குமாக வந்து அமல் செஞ்சு கொடுக்குறோம். ஏன் அமல் செஞ்சு கொடுக்குறோம்? இந்த ஹுமாங்கிற லமீர் வந்து அதில் சேர்ந்துருக்கு. மரர்த்து நான் நடந்தேன். பில் ஜெய்தேனி ஜெய்துக்கு அருகில் நடந்தேன். கிளைஹிமா அவர்கள் இருவருக்கும் அருகில் நடந்தேன். அப்போ கிளை யாவை கொண்டு ஜர்ரு, ஜெய்தேனி யாவை கொண்டு ஜர்ரு, ஜெய்தேனுக்கு ஜர்ரு செஞ்சுருக்கனால கிளைமா ஜர்ரு செய்யணும், ஏன்னா தைக்கிது. அப்போ ஜர்ரு எங்கன்னா இந்த யாதான் ஜர்ரு. அப்போ கிலா வந்து அமல் செய்யணும்னா கிலாவுக்கு வந்து இந்த கிளை அப்படின்னு மாற்றணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? பக்கத்தால் ஹுமா அப்படிங்கிற லமீர், அந்த ஹுமான்ட்டு இல்லை, ரஃபோடைய இடத்துல ஹுமா, நசோஜுடைய இடத்துல ஹிமா, இந்த லமீர் சேர்ந்துருக்கணும். சேர்ந்தால் தான் கில்தாவுக்கும் கிலாவுக்கும் இந்த யாராபு வக்கதா இவ்வாறாக இருக்கும். கில்தாவுக்கு இதே போல் வந்து என்ன பண்ண யாராவது செஞ்சு கொடுக்க வேண்டியதான். கில்தா ஓகே. ரஃபோடைய இடத்துல கில்தா, நசப்ஜுடைய இடத்துல கில்தை. இப்போ இன்கான முலாஃபைனி அந்த ரெண்டும் ஆகியிருந்தால், இலாஃபு செய்யப்பட்டதாக இருந்தால், அதாவது கில்தாவும் கிலாவும் இலாஃபு செய்யப்பட்டதாக இருந்தால், லாஹிரின் பக்கம் இலாஃபு செய்யப்பட்டதாக இருந்தால், அது என்ன லாஹிரின் பக்கம்? ஹுமாங்கிறது லமீர் நமக்கு தெரியும். ஹுமாகும் ஹியா ஹுமா உன்ன. அப்போ ஹுமாங்கிறது லமீர். லாஹிர்னா இப்போ ரஜுலைனி அப்படி லாஹிர் தானே, இப்போ லமீர் கிடையாது, இல்லை அதான் அது. அப்போ இன்கான அந்த 2 மாதிரி தான் முலாஃபினி இலாஃபு செய்யப்பட்டதாக இருந்தால், இல்லை லாஹிரின் பக்கம் இலாஃபு செய்யப்பட்டதாக இருந்தால், கானா அந்த 2 ஆகிவிடும். அலிஃபை கொண்டு அலா குல்லி எல்லா நிலைமையும் அலிஃபை கொண்டு ஆகிவிடும். அப்போ கிலாவுக்கு பக்கத்தாப்பில் லமீர் ஹுமாங்கிற மாதிரி லமீர் வரல.
அப்ப லமீர் வராததுனால, இந்த கிலாங்கிறது ரஃபுடைய இடத்துல, நஸ்ப் ஜருடைய இடத்துல எல்லாமே இப்படி தான் இருக்கும். இப்ப காம ஃபாலு, கிலா, அ ஃபாயிலு, ரஜுலைனி, கிலா ரஜுலைனி 2 மனித பார்த்தேன். அப்ப இதுல லமீர் இல்லாம லாஹிரின் பக்கம் இருக்கிறதுனால, கிலான்னு தான் இருக்கு. அப்ப அடுத்து ராயித்து கிலா ரஜுலைனி. அப்ப இத கிளைன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, ராயித்து ஃபால மிர் ஃபேலு கிலாவுக்கு வந்து நான் அமல் செஞ்சு குடுக்குறேன் அப்படின்னு வந்து கிளைன்னு சொல்லக்கூடாது. மஃபூல் நடத்த யாவை கொண்டு ஜர் வரும்ல, அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா லமீர் இல்ல. கிலாவுக்கு பக்கத்துல லமீர் இல்ல. லாஹிர் தான் இருக்கு. அதனால கிலாவ கிலான்னு பயன்படுத்த வேண்டியதான். கில்தாவும் அதே போல தான். கில்தாவுக்கு சொல்றாங்களான்னு தெரியல. கிலாவ அப்படி பயன்படுத்த வேண்டியதான். அடுத்து மரர்த்து பில் கிலா ரஜுலைனி. ஆமா 2க்குமே தான். கில்தாவுக்கு இந்த கானான்னு போட்டிருக்காங்களே. கில்தாவுக்கு அப்படிதான், கிலாவுக்கு அப்படிதான். மரர்த்து நான் நடந்தேன் பில் கிலா ரஜுலைனி 2 மனிதர்களுக்கு அருகில் நான் நடந்தேன். அப்ப எல்லா இடத்துலயும் நசபு ஜர் எல்லா இடத்துலயுமே வந்து கிலான்னு தான் பயன்படுத்துறாங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு அடுத்தது உள்ளது லமீரா இல்ல. அத்லகத்து கிரானா கிரானாகாசிகள் கைதை விடுவிக்கின்றார்கள். அப்ப இந்த கிலாவுக்கு பக்கத்துல லமீர் சேரணும் அப்படிங்கிற கைதெல்லாம் என்ன அவங்க எந்த நிபந்தனையும் விடவில்லை. ஹும் அவர்கள் கபீலத்து முலர். அவங்க அந்த கிரானா கோத்திரங்க யார் அப்படின்னா, முலர் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இப்ப இன்னும் நிச்சயமா அவர்கள் யுரிபூன ஏராப் செய்து கொடுக்கிறார்கள். கில்தாவுக்கும் கிலாவுக்கும் பில் அலிஃபை கொண்டு ரஃபோடைய நேரத்தில் அலிஃபை கொண்டு ஏராப் செய்து கொடுக்கின்றார்கள். பில் யாவை கொண்டு ஏராப் செய்து கொடு நசபன் ஒரு ஜர்ரன். நசபுடைய நேரத்திலும் ஜருடைய நேரத்திலும் யாவை கொண்டு ஏராப் செய்து கொடுக்கிறார்கள். சவா உலீஃபா அந்த 2 இலாஃபு செய்யப்பட்டிருந்தாலும் சரியே. இலல் முழுமரின் லமீரின் பக்கம் முழுகரின் முழுமரின் பக்கம் இலாஃபு செய்யப்பட்டிருந்தாலும் சரி, முழுகரின் பக்கம் இலாஃபு செய்யப்பட்டிருந்தாலும் சரி, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கிலா என்ற ரஃபுடைய இடத்துல கிலானும், நசப் ஜுரிய இடத்துல கிளை அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. இப்போ திரும்ப யூரபுன அவர்கள் ஏராப் செய்து கொடுக்கிறார்கள். கில்தாவிற்கும் கிலாவிற்கும் பில் அலிஃபை கொண்டு ரஃபை ஏராப் செய்து கொடுக்கிறார்கள். பில் யாவை கொண்டு நசபையும் ஜர்ரையும் ஏராப் செய்து கொடுக்கின்றார்கள். அப்போ இந்த பாடத்தில் சிம்பிளாக சொல்லணும்னா, கிலா அமல் செய்யணும்னா பக்கத்தாப்பில் லமீர் இருக்கணும். லமீர் இருந்தால் தான் கிளைஹிமா கிலாகுமா, ரஃபோட இடத்துல கிலாகுமா, இல்லை நசப் இடத்துல கிளைஹிமா. லமீர் இல்லை, பேர் தான் இருந்துச்சு அப்படின்னா, கிலா ரஜுலைனி இருந்துச்சு அப்படின்னா கிலா தான். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், கிலா ரஜுலைனி ராயத்து கிலா ரஜுலைனி மரத்து பேர் கிலா ரஜுலைனி. அப்போ எப்போயும் நசப் ஜுனத்து எல்லாமே கிலான்னு தான் வரும். ஏன்னா வெளிப்படையான இஸ்மா இருக்குது. அப்போ இதுதான் வந்து இதோட சாற்று. அடுத்து ஜம்மு முத்தக்கர் சாலிம். அடுத்த ஜம்மு முத்தக்கர் அதுவாக இருந்து ஒன்றாக இருக்கும் தள்ள அறிவித்தது. அதில் அக்சரி அதிகத்தின் மீது இஸ்னைனி 2ஐ விட கூடுதலின் மீது அறிவித்தது அந்த ஒன்றாக இருக்கும். சலாமத் பெறுவதுடன் பினா இம்ஃப்ரதிகி அதனுடைய ஒருமையோட அமைப்பு சலாமத் பெறுவதுடன் 2ஐ விட கூடுதலான ஒன்றின் மீது அறிவித்தது அந்த ஒன்றாக இருக்கும். அப்படின்னா அந்த ஃபாலுடைய முஃப்ரதுடைய அமைப்பு உடையக்கூடாது. முஃப்ரதுடைய அமைப்பு உடையக்கூடாதுன்னு என்ன, இப்போ ரஜுலுன் அப்படின்னா ரஜுலுன் ரஜுலானி, அப்பயும் ரஜுலானி. அப்போ இது தஸ்னியா எடுத்துருக்குறோம். அப்போ ரஜுலூன ஜம்மு எடுத்துருக்குறோம். இஜுலு ஒருமையில் ரஜுலுன், பன்மையில் ரஜுலு, பக்கத்தில் எக்ஸ்ட்ரா வாவுன்னு சேர்ந்துருக்கு. அப்போ ஒருமையோட அமைப்பு உடைப்படவில்லை. அப்போ உடைப்படுறதுன்னா என்ன, அப்போ ரிஜால் ரிஜால். அப்போ ஒருமையோட அமைப்பு உடைப்பட்டுருச்சு. அப்போ அது சலாமத் இல்லை. ஒருமையோட அமைப்பு உடைப்படாதது சலாம். பென்சிலை காணும், இல்லாட்டி எழுதி போட்டுடலாம். சரி, அடுத்தது ஹுக்குமாகிறது. அன்னம் நிச்சயம் அதுவாக எடுத்து இருஃபு ரஃபு செய்யப்படும் பில் வாவை கொண்டு ரஃபு செய்யப்படும். ஜரு செய்யப்படும், யுன்சபு நசப் செய்யப்படும் பில் யாவை கொண்டு ஜரும் நசம் செய்யப்படும். பில் மக்சூரி மாக்கபிலகா அந்த யாவுக்கு முன்னால் கசர் செய்யப்பட்ட கசர் செய்யப்பட்டது இருக்குமே, அதற்கு முன்னால் உண்டு கசர் செய்யப்பட்ட யாவை கொண்டு என்ன பண்ணப்படும், நசம் ஜரும் செய்யப்படும். அப்படின்னா நான் முஸ்லிமூனையோட ரஃபோஜருடைய இடத்துல முஸ்லிமீன. அப்போ முஸ்லிமி இஸ்லீமி. அப்போ ஏவை கொண்டு ஜர்ரு, அந்த ஏவுக்கு முன்னாடி லாமுக்கு என்ன இருக்குது, கசர் இருக்குது. அதான் சொல்ல வராங்க.
இலைஹி அசார பிகோலிஹி அதன் பக்கம் தன்னுடைய சொல்லை கொண்டு முசன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். வர்ஃபுனி ரஃபூச்சில் வாவை கொண்டு ரஃபூச்சை சலாமன் சாலிமுக்கு நீ வந்து வாவை கொண்டு ரஃபூச்சை மின் ஜமீல் முதக்கர் ஆண்பால் பன்மையிலிருந்தும் உள்ள சாலிமுக்கு நீ ரஃபூச்சை சிம்பிளாக அப்படின்னா தக்கர் சாலிமுக்கு நீ என்ன பண்ண ஜம்மு முதக்கர் சாலிமுக்கு நீ வாவை கொண்டு ரஃபூச்சை வழியா யாவா இறுதியிலே கை ரஃபு அல்லாததுக்காக இருக்கும். அப்போ வாவை கொண்டு வந்து ரஃபு செஞ்சுட்ட. அப்போ மீதி ரஃபு அல்லாதது நசபு ஜர்ருக்கும் யாவை கொண்டா இருக்கும் அப்படின்னு நம்மள வச்சுக்கணும். நீ ரஃபூச்சி வாவி கொண்ட ரஃபூச்சி வாவின் மல்மூமின் லம்மு செய்யப்பட்ட கபல அதற்கு முன்னால் ஒன்று லம்மு செய்யப்பட்ட வாவை கொண்டு நீ ரஃபூச்சை. அது என்ன அதுக்கு முன்னால் லம்மு செய்யப்பட்ட வாவு. இப்போ ஜெய்தூன வாவு இருக்குது. இந்த வாவு தான் ரஃபோட அடையாளம். இந்த வாவுக்கு முன்னாடி தாலில் ரஃபோ இருக்குது. அப்போ இந்த ஜெய்தூன வாவு கொண்டு ரஃபவு. அப்போ வாவுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், இந்த தால்லே வந்து லம்மு இருக்கணும். இதுதான் வந்து ஜம்மு முதக்கர் சாலிமுடைய வாவை கொண்டு ரஃபவு. வாவுக்கு முன்னாடி உள்ள எழுத்துல என்ன இருக்கணும், லம்மு இருக்கணும். ஜம்மு முதக்கர் சாலிமுடைய யாராபு வஹு அதுவாயிர் சாலிமனுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. சாலிமுக்கு என்ன ரஃபச்சை வஹு அதுவாயிரத்து ஒன்றாயிருக்கும் சலாமத் பெற்று விட்டது. ஃபீகி அதிலே பினா உல் வாஹிதி ஒருமையோட அமைப்பு சலாமத்து பெற்று விட்டது அந்த ஒன்றாக இருக்கும். முஸ்லிமீன ஜெய்தீன என்பதை போல். இப்போ முஸ்லீமுங்கிறது ஒரிஜினல், முஸ்லீமுங்கிறது ஒரிஜினல். அப்போ இந்த ஒருமையோட அமைப்பு மாறாமலே பன்மையாக மாறிடுச்சு. அதனுடைய ஒருமையோட அமைப்பு மாறுறதுன்னு என்னன்னு தெரியணும்ல, அதுக்கு நான் எழுதி போட்டு சொல்கிறேன். அடுத்து ஜெய்தீன என்பதை போல் மின் ஜமி முதக்கர் சாலிம் ஜம்மு முதக்கர் சாலிமிலிருந்து சலாமத் பெற்ற அதாவது ஆண்பால் பன்மையிலிருந்து சலாமத் பெற்ற அந்த இஸ்முக்கு நீ என்ன பண்ண வாவை கொண்டு ரஃபூச்சை. உதாரணமாக ஜானி ஜெய்துன என்னிடம் ஜெய்துகள் வந்தார்கள். ஜானி ஃபாயிலு ஜெய்துன ஃபாயிலுக்கு என்ன ஏராபு இந்த வாவை கொண்டு ரஃபு. அது மட்டும் இல்லை, இந்த வாவுக்கு முன்னாடி எழுத்துல லம் இருக்கணும், ஜெய்துல லம் இருக்கணும். யாவாயிரத்துல கெய்ர் ரஃபு அல்லாததுக்காக இருக்கும். அதாவது யாவாயிரது அலாமத்து நசபில் ஜர்ரி நசப் ஜர்ருடைய அடையாளமாக இருக்கும். உதாரணமாக ராய்த்து நான் பார்த்தேன் ஜெய்தீன ஜெய்துகளை பார்த்தேன். வரர்த்து பி ஜெய்தீன ஜெய்துகளுக்கு நடந்தேன். ஜெய்துகளுக்கு அருகில் நான் என்ன பண்ண நடந்தேன். அப்போ ராய்த்து ஃபேலமிர் ஃபாயிலு ஜெய்தீன மஃபூலுக்கு நசபு எங்கன்னா இந்த தான் நசபு. அது மட்டும் இல்லை, யாவுக்கு முன்னாடி உள்ள எழுத்துல என்ன இருக்குன்னா கசர் இருக்கணும். அப்போ இதுதான் முன்னசாலிமுடைய ஜம்மு. முன்னசாலிம் ஜம்முவுக்கு வந்து யாராபு வாவை கொண்டு ரஃபு, அந்த வாவுக்கு முன்னாடி எழுத்து ரம்மு செய்யப்பட்டிருக்கணும். யாவை கொண்டு நசபு ஜர்ரும், அந்த யாவுக்கு முன்னாடி எழுத்து கசர் செய்யப்பட்டிருக்க வேண்டும்.